ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் மேட் ஈஸி ஷோரேஷ்க்கு உங்களை வரவேற்கிறேன். மே 11 இது கணித வரலாற்றிலேயே ஒரு மேஜிக் நடந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாம தினமும் யூஸ் பண்ற டெக்னாலஜிக்கு காரணமான பல முக்கியமான கணித விதிகள் பிறந்தது, இல்லனா அதை உருவாக்குன மேதைகள் மறைந்தது எல்லாமே இதே மே 11 தான். நம்ம மாடர்ன் உலகம் எப்படி இந்த ஒரே ஒரு தேதியோட கனெக்ட் ஆயிருக்குன்னு இன்னைக்கு டீப்பா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போலாம். இந்த நம்பர் 11 இதுதான் நம்ம இன்னைய எக்ஸ்பிளைனரோட வாட்டர்மார்க். அடுத்த சில நிமிஷங்கள்ல உலகத்தையே புரட்டி போட்ட பல பிரம்மாண்டமான அறிஞர்களை பத்தியும் அவங்களோட ஸ்பீட் பிரேக்கிங் கண்டுபிடிப்புகளை பத்தியும் பார்க்க போறோம். இதுல மைண்ட் ப்ளோயிங் விஷயம் என்னன்னா, இது எல்லாமே இந்த மே 11 அப்படிங்கிற ஒற்றை தேதியில தான் நடந்திருக்கு. ஒரே ஒரு நம்பர் எப்படி இவ்ளோ பெரிய இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு பாப்போம். சரி, உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்குறேன். நம்ம ஃபோன்ல கூகுள் மேப்ஸ் மாதிரி நேவிகேஷன் ஆப்ஸ் இருக்குல்ல, அதுல நாம போக வேண்டிய இடத்த டைப் பண்ண உடனே நூற்றுக்கணக்கான ரோடுகள், குறுக்கு வழிகள் இருந்தாலும் மிக சரியான ஷார்ட்டான ரூட் அது ஸ்பாட்ல எப்படி காட்டுது? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இது எப்படி பாசிபிள்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மர்மத்துக்கான விடை மே 11, 1930ல பிறந்த எட்ஸ்கர் டிக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு டச் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் கிட்ட தான் இருக்கு. அவர் உருவாக்குன ஒரு சின்ன லாஜிக் தான் இன்னைக்கு நம்மளோட மொத்த நேவிகேஷன் சிஸ்டமையும் ஆபரேட் பண்ணுது. அன்னைக்கு மட்டும் அவர் பிறந்த இந்த கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கு நாம யூஸ் பண்ற எந்த ஒரு மேப் ஆப்பும் இவ்வளோ அக்யூரேட்டா வேலை செஞ்சிருக்காது. அப்படி அவர் என்ன கண்டுபிடிச்சார்? அதான் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம், அதாவது வரைபட கோட்பாட்டுல மிக குறுகிய வழியை கண்டுபிடிக்கிற ஒரு கணக்கீட்டு முறை. நம்ம ஃபுட் டெலிவரி ஆப்ல இருந்து கூகுள் மேப்ஸ், ஏன் இன்டர்நெட்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வரைக்கும் எல்லாமே இந்த ஒரு கணித குறியீட்டை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நாம தினமும் போற பாதையை நமக்கு தெரியாமலேயே மேக்ஸ் தான் டிசைன் பண்ணுது. அப்படியே அடுத்த மிஸ்ட்ரிக்கு வருவோம். ஸ்பேஸ் மூவிஸ்ல நம்ம பிளாக் ஹோல்ஸ், அதாவது கருந்துளைகளை பார்ப்போம். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெலிஸ்கோப்லாம் வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே விண்வெளியில கருந்துளைகள் இருக்குன்னு சயின்டிஸ்ட் எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொன்னாங்க? கண்ணுக்கே தெரியாத ஒன்ன மேக்ஸ் வச்சு எப்படி முன்கூட்டியே கணிக்க முடிஞ்சுது? இதுக்கான சீக்ரெட் என்னன்னா, மே 11, 1916ல மறைந்த கார்ல் ஸ்வார்ட்சைல்ட் அப்படிங்கிற ஒரு ஜீனியஸ் தாங்க. இவர் ஏதோ பெரிய லேப்ல ஏசி ரூம்ல உட்காந்து இதை கண்டுபிடிக்கல. முதல் உலக போர்ல சுத்தி குண்டுகள் வெடிச்சிட்டு இருக்கிற ஒரு போர்க்களத்துல ஒரு அகழிக்குள்ள உட்காந்துட்டு இந்த பயங்கரமான கணித புதிரை தீர்த்தாருன்னா பாத்துக்கோங்களேன். நிஜமாவே கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ல போர்க்களத்துல பீரங்கி குண்டுகள் எப்படி டிராவல் பண்ணுன்னு அவர் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும்போது அது வழியாவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஈர்ப்பு விதிகளுக்கான முதல் துல்லியமான சொல்யூஷனையும் அவர் உருவாக்குனாரு. ரொம்ப மாசான ஒரு பொருளுக்கு பக்கத்துல ஸ்பேஸ் எப்படி வளைஞ்சிருக்கும் அப்படிங்கறத எந்த ஒரு அட்வான்ஸ்டு மிஷினும் இல்லாம வெறும் மேக்ஸ் மூலமா மட்டுமே அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. அங்கதான் அந்த ஆஹா மொமெண்ட் நடந்துச்சு. ஒரு விண்வெளி பொருளோட நிறை ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தா அதோட அதீத ஈர்ப்பு விசையில ஒளியால, அதாவது லைட்டால கூட எஸ்கேப் ஆகி வெளியே வர முடியாதுன்னு மேத்தமேட்டிக்கலா அவர் ப்ரூவ் பண்ணாரு. எஸ், அதோட எஸ்கேப் வெலாசிட்டி ஒளியின் வேகத்தை விட அதிகமா இருக்கும். ஒரு சாதாரண போர் வீரனோட மேக்ஸ் தான் இன்னைக்கு நாம வியந்து பார்க்குற பிளாக் ஹோல் அப்படிங்கிற கான்செப்டையே முதல்ல உருவாக்குச்சு. சரி, இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வானத்துல பறக்கிற ஃப்ளைட்ல ஏற்படுற டர்புலன்ஸா இருக்கட்டும், விண்வெளிக்கு சீரிப்பாயிர ராக்கெட்களோட பேலன்ஸா இருக்கட்டும், இந்த கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸ் இத மேத்தமேட்டிக்கலா கண்ட்ரோல் பண்ணி பர்ஃபெக்டா பறக்க வைக்குது. இங்கதான் மே 11, 1881ல பறந்த தியோடர் வான் கார்மேன் என்ட்ரி ஆகுறாரு. இதுல ஒரு ஃபன்னான ஃபேக்ட் என்னன்னா, இவர் பிறவியிலேயே ஒரு மேக்ஸ் ப்ராடிஜி, அதாவது கணித மேதை. ஆனா அவரோட அப்பா ஆரம்பத்துல அவர் மேக்ஸ் படிக்கிறதே தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் மேக்ஸ் அவரோட ரத்தத்திலேயே ஊறி இருந்துச்சு. அதுதான் பின்னாடி அவரை உலகத்தோட தலை சிறந்த ஏரோஸ்பேஸ் என்ஜினியரா மாத்துச்சு. அவரோட ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் மேக்ஸ் தியரிகள்லாம் ரியல் வேர்ல்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கை எப்படி டோட்டலா மாத்துச்சுன்னு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். சாதாரண பில்லர்ஸ் எப்படி வளையும் அப்படின்னு ஆரம்பிச்ச அவரோட ரிசர்ச் பிற்காலத்துல ஃபேமஸான ஜெட் ப்ரொபல்ஷன் லேபரேட்டரியோட டைரக்டரா அவரை உயர்த்துற அளவுக்கு கொண்டு போச்சு. அவர் கண்டுபிடிச்ச அந்த கேம் சேஞ்சர் தான் கார்மேன் வோட்ரெக்ஸ் ஸ்ட்ரீட். விமானத்தோட ரெக்கைகள் மேல காத்தே எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படிங்கறத டிசைட் பண்றதே இந்த சூப்பரான கணித விதி தான். இந்த மாதிரி அலை அலையா பாயிற இரட்டை வரிசை காற்றோட்டத்தை அவரை கால்குலேட் பண்ண விதம் தான் மாடர்ன் ஏவியேஷன், அதாவது இன்னைக்கு நாம பார்க்குற விமான போக்குவரத்து பாசிபிள் ஆகிறதுக்கே மெயின் ரீசன். இப்போ 4வது பெரிய மிஸ்ட்ரிக்கு வருவோம். நடுக்கடல்ல எப்போ வரும்னு கணிக்கவே முடியாத ராட்சச அலைகளை நாம எப்படி அக்யூரேட்டா மாடல் பண்றோம்? குறிப்பா 2ஆம் உலகப் போர்ல அலைகளின் சீற்றத்தை முன்கூட்டியே கணிச்சு நார்மண்டில நேச நாடுகள் எப்படி அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா தரையிறங்குனாங்கன்னு தெரியுமா?
இதுக்கான ஃபுல் கிரெடிட்ஸும் மே 11, 2012 மறைந்த ஃப்ரிட்ஸ் உர்சல் அவரையும் சேரும். நாசி ஜெர்மனில இருந்து அகதியா தப்பிச்சு வந்த உர்சல் எப்படி கடல் அலைகளை முன்கூட்டியே கணிக்கலாம் அப்படிங்கிற வேவ் மாடலிங்ல ஒரு பெரிய பயோனியர் ஆனாரு. அவரோட இந்த நாலேஜ் உலக போரோட டைரக்ஷனையே மாத்திருச்சு. உர்சல் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 3 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட், கடலுக்கு அடியில அலைகளோட பிரஷரை மெஷர் பண்ணாரு. அடுத்து அதுக்கான ஃப்ரீக்வென்சி ஸ்பெக்ட்ரமை வரைஞ்சாரு. ஃபைனலா அலைகள் பரவற வெலாசிட்டியை, அதாவது வேகத்தை பக்காலா கால்குலேட் பண்ணாரு. இந்த எக்ஸாக்ட் மேக்ஸ் தான் நார்மண்டில போர்ப்படைகள் சேஃபா தரையிறங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா, யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அந்த கேஆஸான கடலையே பெர்ஃபெக்ட்டா கணிக்கக்கூடிய உயிர் காக்கிற ஒரு கணித குறியீடா உர்சல் மாத்திட்டாரு. டிராப்பிங் மோட்ஸ் அப்படிங்கிற சர்ஃபேஸ் வேவ் தியரி மூலமா அலைகளை அவர் தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாரு. இதனால லட்சக்கணக்கான வீரர்களோட உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. இப்போ ஃபைனல் மிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் உலகளாவிய பிசினஸ் ஷெட்யூலிங், பெரிய பெரிய நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன் டாஸ்க்ஸ், இது எல்லாம் எந்த எரரும் இல்லாம எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணுது? அதுக்கு காரணம் மே 11, 1912 பிறந்த செர்ஜி செர்னிகோவ். இவர் அடிப்படையில ஒரு ஸ்கூல் டீச்சர் தான். ஆனா லீனியர் ஸ்பேஸ, அதாவது நேரியல் இடைவெளிகளை உலகமே பார்த்துட்டு இருந்த விதத்தையே அவர் டோட்டலா மாத்திட்டாரு. ஒரு சாதாரண கிளாஸ் ரூம்ல அவர் ஆரம்பிச்ச சிந்தனை இன்னைக்கு உலகத்தோட மாபெரும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கு. அவர் உருவாக்குன அந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ், இதுதான் மாடர்ன் லீனியர் ப்ரோக்ராமிங்கோட பேக்போன். நாம தினமும் யூஸ் பண்ற ஆப்ஸ், பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ்னு எல்லாமே ஒரு டீச்சர் உருவாக்குன இந்த மேத்தமேட்டிக்கல் பேஸை வச்சுதான் இன்னைக்கு செம்மையா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அவ்வளவுதானான்னு கேட்டா இல்லவே இல்ல. ஹிஸ்டரியில இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா 1210 மேட்டியோரிச்சி யூக்ளிட் மேக்ஸை சீனாவுக்கு கொண்டு போனது. 1871 ஜான் ஹெர்ஷல் போட்டோகிராஃபியை அட்வான்ஸ் பண்ணது. 1965 ஜேசன் நாசாவை புது நட்சத்திரங்களை ஆராய்ந்தது. இது எல்லாமே நடந்ததும் இதே மே 11 தான். இந்த தேதியில ஏதோ மேஜிக் இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப். ஸோ எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். மேக்ஸ் அப்படிங்கிறது வெறும் எக்ஸாம்க்கு படிக்கிற போர் அடிக்கிற சப்ஜெக்ட் கிடையாது. உங்க லைஃபையே சைலண்டா ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இன்விசிபிள் கோட் அது. உங்க ஃபோன், நீங்க போற ஃப்ளைட், இன்டர்நெட்னு எல்லா இடத்துலயும் மேக்ஸ் தான் ராஜ்யம் பண்ணுது. இப்போ உங்களால அந்த மேக்ஸை ஃபீல் பண்ண முடியுதா? இந்த மைண்ட் ப்ளோயிங் மேக்ஸ் ஜர்னி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த மே 11 மாதிரி உங்களோட பிறந்த தேதியிலையும் இதே மாதிரி உலகத்தை மாத்தின ஏதாச்சும் ஹிஸ்டரி ஒளிஞ்சிருக்குமா? சர்ச் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபார் ஷுர் இந்த மாதிரி நிறைய சூப்பரான எக்ஸ்பிளைனர்ஸ்க்கு மேத்ஸ் மேட் ஈஸி சுரேஷ் சேனலை லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.